நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் முழுமையாக கேளுங்கள். இன்றைய பைபிள் ஜீவ வார்த்தை. நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். யோவான் 15:4. நிலைத்திருத்தல் என்பது இணைந்திருத்தல், இசைந்திருத்தல், அண்டியிருத்தல், எல்லாவற்றுக்கும் மேலானது. நீடித்து, நிலைத்து, உறுதியாக, எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகாது ஒன்றோடு இணைந்து வாழுவதே நிலைத்திருத்தலாகும். இதனையே இயேசு திராட்சைச் செடியையும் அதன் கொடிகளையும் வைத்து உவமையாக விளக்கி வைத்தார். பலன் கொடாத கொடியினால் பலனும் இல்லை, செடியில் நிலைத்திராத கொடியினால் பலன் கொடுக்கவும் முடியாது. இந்த லெந்து நாட்களிலே கிறிஸ்துவில் நிலைத்திருந்து பலன் கொடுக்கும் கொடிகளாக நாம் இருக்கிறோமா, அல்லது அவரை விட்டு விலகி பலனற்றிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பது நல்லது. கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவன் ஆரம்பம் முதல் முடிவு வரை கிறிஸ்துவிலே நிலைத்து வாழ வேண்டியவன் என்பதையே இயேசு சொன்ன உவமை எடுத்துக் காட்டுகின்றது. அத்துடன் இந்த வாழ்வில் அவன் எதிர்நோக்க வேண்டிய அல்லது நிறைவேற்ற வேண்டிய சில முக்கிய விஷயங்களையும் இந்த உவமை நமக்கு விளக்குகிறது. முதலாவது, தான் பிதாவிலும் பிதா தன்னிலும் நிலைத்திருப்பது போல தம்முடைய பிள்ளைகளும் தன்னில் நிலைத்திருக்க வேண்டும் என்றார் இயேசு. இரண்டாவது, அவர்கள் அதிக கனி கொடுக்க வேண்டும் என்றார். மூன்றாவது, தன்னுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றார். நான்காவது, தமது அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றார். ஐந்தாவது, தம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்றார். ஆறாவது, தாம் தமது பிள்ளைகளில் அன்பாயிருக்கிறது போல அவர்களும் மற்றவர்களில் அன்பாயிருக்க வேண்டும் என்றார். அவை மட்டுமன்றி தோட்டக்காரனாகிய பிதா கனி கொடுக்காத கொடிகளை வெட்டி எறிந்து போடுவார் என்று எச்சரிப்பும் கொடுத்தார். மேற்குறிப்பிட்ட காரியங்கள் நமது வாழ்வில் காணப்படுகிறதா? இந்த நிலைத்திருக்கும் வாழ்வு வாழ நமக்கிருக்கும் தடைகள் என்ன? அதிகமான வேலையா? வாழ்க்கையின் பாடுகாளா? தன்னலமான வாழ்க்கையா? உலக சிநேகிதமும் உலக சிற்றின்பமுமா? நம்மை ஆராய்ந்து பாருங்கள். ஆமென். நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.